காலையில சாமி இன்னைக்கு துருவ தியானம் எடுத்துட்டு உபதேசம் கொடுத்துட்டு இருக்கும் போதுங்க, தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அந்த தொழில்ல வந்து லாபம் வருது, அதை நாங்க உண்மைதான் சொல்றோம்னு சொல்லி நீங்க உண்மையை சொல்றீங்க. அப்படி உண்மையை சொல்லும் போது லாபம் அதிகமா வருதுங்க மாதிரி நம்ம சொன்னோம்னா அதை கேட்போர் உணர்வுகள் அது பதிஞ்சு அது உங்களுக்கு வந்து தடையா அமையும். அதாவது நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க இவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு 1 ரூபா கொடுக்குறாங்க, அவங்க 20 ரூபா சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி உணர்வுகள் வித்தியாசப்படும். அதனால நீங்க வந்து உண்மையை வந்து அந்த இடத்துல நீங்க சொல்லும் போது உங்களுக்கு பாதிக்கப்படும் மாதிரி ஒரு உபதேசத்துல நீங்க சொன்னீங்க சாமி. அப்ப நடைமுறை வாழ்க்கையில நான் வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னாங்க, உண்மையவே பேசிட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவு லாபம் வருதோ அதை அப்படியே நாங்க வெளியே சொல்லும் போது சாமி அந்த தொழில் நிமித்தம் எங்களுக்கு சில குறைபாடுகள், அதை நாங்க எப்படி அதை செய்யணும், நம்ம தியான வழி அன்பரா இருக்கிறோம், உண்மைதான் பேசணும் என்ற நிலைகள்ல அத்தனையும் உண்மையாவே வெளிப்படையா நாங்க பேச போதுங்க அதுல சில இடர்பாடுகள், அதை வந்து நாங்க எப்படி அந்த தொழிலை நாங்க வந்து உண்மையா பேசுறதா அல்லது எந்த நேரத்துல உண்மையை பேசணும் நாங்க தெரியாம தடுமாறிக்கிட்டு சாமியை வந்து இருக்கும் போதே நாங்க பஸ் அனுப்பிச்சுடுறோம் சாமி, நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுடுறீங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க போயிட்டு வாட்சி வந்து வரல, இதுக்கு நாளைக்கு போடா சொல்லி அவங்க வந்துடுறாங்க. இப்படி அந்த தொழில வந்து நம்ம பேசுற உண்மையினாலதான் அப்படி. இப்ப காலையில் நீங்க பேசினதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு சிந்தனை, 1 வருட காலமாக நன்றாக இருந்த தொழில், நன்றாக லாபம் வந்த தொழில், தியானவழி அன்பர்கள் மத்தியிலையும் மற்றவர்கள் மத்தியிலையும் தொழில் எப்படி இருக்கு சாமின்னு கேட்டா நல்லா அருமையா இருக்குங்க, எங்களுக்கு இவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு சொல்லி உண்மையை பேசும்போது நான் பேசி வந்து இருக்கின்றேன். அதனால் சில இடர்பாடுகள் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து 1 மாதமாக அந்த பாத்தி எடுத்துட்டு போயிட்டு பாத்தி ஷேர்னு சொல்லி திருப்பி அனுப்புறதும் அதுக்கு டீசல் போடாம விட்டுட்டு போறது, இந்த மாதிரி இந்த தொழில குறைபாடுகள் வந்துட்டு இருக்கிறது. அப்ப நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், லாபகரமா இருக்கிற தொழிலை நம்ம வந்து பிறகிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லணும், அந்த அறியாமையில எங்களை விடுபடுத்தி நாங்கள் தொழில் வளம் பெறணும், அறிஞானம் பெறணும், மெய்யலை வாழ்க்கை வாழணும் என்று அதை நாங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துவோம். அதாவது உங்களுக்கு வேண்டிய நண்பர்களுக்கு சொன்னா அந்த வேண்டிய நண்பர் எப்படி உங்க கூட பழகிறாரு என்ற நிலையும் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்போ தொழில்ல என்னைக்குமே கொஞ்சம் சவுண்ட் வைக்கணும். இந்த பக்கம் கேட்கிற பெண்கள் பகுதி எப்பயுமே கை மூடியே வைக்கணும். தொழில்கள்ல ஏதோ நல்லா இருக்குது, ஏதோ ஓரளவுக்கு நம்ம வாக்கி ஓட்டுறதுக்கு நல்ல முறையில் வருது, இதை மட்டும் சொல்லணும். ஆழமா நான் இந்த பக்கத்துல போனேன், இதெல்லாம் இது வந்தது இப்படி வந்தது என்ற நிலையில் சொல்லக்கூடாது. தொழில்கள்ல உங்க கூட்டாளியாக இருக்கிறவங்களுக்கு நாம் போகும் பாதைகள் இப்படி இருக்கின்றது, நாம் இதை எப்படி வழி நடத்தலாம் என்று 2 பேர் சிந்தனை செய்வதுதான் நல்லது. அப்படி 2 பேர் கூட்டாளியா இருந்து அதை செயல்படுத்தும் போது ஒரு சிறு இதை மறைத்தால் உடனே கூட்டாளிக்கு நம்மளை மறைக்கிறான் என்று சந்தேகம் உணரும். கூட்டாளியிடம் சொல்லக்கூடிய கடமைகள் உண்டு. அதே சமயத்தில் தன் மனைவியிடம் இந்த உண்மையின் உணர்வை சொல்லி அதை அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தலாம். மேலும் நீங்க இந்த தொழில் உயர வேண்டும் என்ற உணர்வை நீங்க ஊட்டலாம். ஆக எத்த பெரிய நண்பரா இருந்தாலும் ஏதோ உங்க ஆட்சியினால தொழில் நல்லா இருக்கின்றது, உங்க ஆட்சி மீண்டும் தேவைப்படுது அப்படின்னு அவங்களை உயர்த்தி நாம் கொண்டு வரணும். ஆனா இது பப்ளிக்கையில எப்பயுமே நான் சொல்ல போகும்போது ஒருத்தருடைய விஷத்தன்மைகள் இருக்கும். இப்படியா என்று நீங்க சொல்லும் போதே அவங்க உணவுடைய கண்கள் பார்வையும் நினைவாற்றல அதுக்குள்ளேயே தெரிந்து கொள்ளலாம். சொல்றது உங்களுக்கு கட்டாச்சுங்க. எப்பயுமே தொழிலின் ரகசியங்களையும் சொல்லவே கூடாது. இப்ப உலகம் முழுதுக்கும் ஒரு புது தொழிலை கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல என்னென்னதான் சரக்கு என்று உங்களை விளம்பரப்படுத்தாங்க, அது முக்கியமான பொருளை காட்டவே மாட்டாங்க. உலக ரீதியிலையும் விளம்பரப்படுத்தி தான் இதெல்லாம் சொல்லணும், கவர்மெண்டே அதுதான் சொல்லுது. இருந்தாலும் முக்கிய பொருள் அதுல கலவை எவ்வளவு ஆனா என்று இதுல எழுதியிருப்பாங்க. அதுல எதை எந்த அளவுக்கு கலவை என்ற முக்கிய பொருளை மாற்றி விட்டாங்க. அவன் அந்த கலவை புறா இவன் செய்து கலவை போட்டானா சரக்கு வித்தியாசமா போயிடும். அப்ப அந்த ரகசியத்தை சொன்னோம்னா எல்லாம் வாங்குவான்ட்டு கவர்மெண்ட் சட்டம் சொல்லுது. அதன்படி செய்தோம்னா நினைச்சு அவன் அளவு கோலை பூரா மாற்றி விட்டுருவான். ஒரு இல்லாத ஒரு சரக்கை ஒன்று கூட சேர்த்து விடுவாங்க. அப்ப அவன் எதிர்த்து முழிச்சு பார்த்தானா ஒண்ணு இருக்கு, அவனால அந்த தப்பா இந்த தரத்தை அங்க கொண்டு வர முடியாது. இந்த சில ரகசியங்களை அவன் சொல்லுவதில்லை. இதே போல இந்த இயற்கை வாழ்க்கை தொழில் ரீதியிலே எதுவுமே மறைக்கலாம். இந்த ஆன்மீக ரீதியில நாம
வளரக்கூடிய வாக்கிய உண்மையின் தன்மையை சொல்லலாம். அதனால அதுக்கு அந்த ஆன்மீகத்திலும் கூட எனக்கு இவ்வளவு பெரிய காட்சி எனக்கு கிடைச்சிட்டு வருதுன்னு சொன்னா வேற அவருக்கு கிடைக்குது எனக்கு என்ன, இதுலயும் ஒரு பொறாம உணர்வு. இப்ப சொல்றதுங்க ஆன்மீகத்திலையும் என்ன உங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது, சாமி பசலா கொடுக்குறாரோ அப்படின்னு ஒருத்தர் கிண்டலாவும் கேட்பாரு. அப்ப உனக்கு மட்டும் தெரியுது எனக்கு ஏன் தெரியலன்னு இப்படி சிலர் புதுத்தன்மையில் வரக்கூடியவங்க அதுலேயும் இந்த நிலைகள் வரும். ஆகவே எதை சொல்ல வேண்டும், எதை பேச வேண்டும் என்று நாம் உணர்வின் தன்மை முழுமையறைய நாம் எண்ணத்தை செலுத்துதல் வேண்டும். ஆக நாம் தெரிந்து கொண்ட உணர்வுகளை பக்குவப்படுத்த நாம் இப்படி இருக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்குள் தெரிந்த கருத்தை நீங்க சொல்வதாக இருக்கணும். தவிர இந்த கருத்துகள் எனக்கு தெரிந்தது என்று சொல்லவே கூடாது. இதனால பெரும் பிள்ளைகளும் ஒரு சந்தேகமும் அவமதிப்பும் சில நிலைகள் எல்லாம் ஏற்படும். என்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தின் மத்தியில் இப்படியெல்லாம் நம்ம வழிநடத்தி செல்ல வேண்டியது. இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா பாரு அவருக்கு மட்டும் தெரியுது, எல்லாத்தையும் பாரு என்னமோ வளர்றாரியா அல்லது அவர் தெரிந்த மாதிரி பேசுறாரியா அப்படி ஒருத்தட்ட சொன்ன நீங்க கேட்டவன் என்ன செய்வீங்க? அதனால அந்த அளவுக்கு உண்மையின் தன்மை தெரிந்தால் அவர்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தின் வழியில நீங்க சொன்னோம்னா நீங்க சொல்றதாக தெரிந்து கொள்ளணும். ஆக நீங்க தெரிந்தது இது தெரிந்தது நீங்க இப்படி நடந்து பாருங்கன்னு சொன்னா அது பிழையாகும். இதெல்லாம் இதுல ஆன்மீகத்திலும் இப்படி ஒண்ணு. ஏன்னா மனிதன் உணர்வுகள் எலக்ட்ரானிக் உணர்வின் தன்மை அழுத்த பின் இன்னொரு மனிதனின் தன்மை இது தாங்கும் தன்மை இல்லை. ஏன்னா அவர் உணர்வு தாங்கவில்லை என்றால் எதிர்நிலை பொறிகள் ஆகும். அப்ப எதிர்ப்பு போர்ச்சலும் உணர்வுகள் அவங்க உடலில் ஏற்படும். ஆனா அவங்களுடைய குற்றம் அல்ல, யாரும் வேணும் என்று சொல்வதில்லை. ஆனா இந்த உணர்வுடைய அழுத்தங்கள் ஆகும்போது உணர்ச்சிகள் மாறுபட்ட நிலைகள் இவருடைய அழுத்தம் ஆகும்போது அவர் உடலுக்குள் நின்று எதிர்ப்பு நிலைகள் உருவாக போகும்போது அது வித்தியாசமா வரும். ஏன்னா இந்த உணர்வுகள் இயக்கம் தான். அதனால இப்போ அதெல்லாம் கட்டும் இப்போ நாம இன்னைக்கு 2 நேரமும் 2 காட்சிகளை பற்றி தெரிந்தோம். அந்த தெரிந்த உண்மைகளை இப்போ வெளிப்படுத்தும்படி என்னென்ன தெரிந்தது, எதன் அறிவாக நீங்க தெரிந்து கொள்றீங்க, அடுத்தவங்க எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கீழே இருந்து கேட்டுக்கொண்டவரும் இங்க மேலே வந்து இந்த வினாக்களை எழுப்பும்படி கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த விவரங்களை சொல்லும்படி கேட்டு. ஏன்னா நம்ம உபதேசித்த உணர்வு இன்னது காட்சிக்கு வர வேண்டும். அதுல எத்தனை பேர்னால் கவர முடிந்தது, எத்தனை பேர் இது தெரியும் முன்னிருந்ததை சொல்ல வேண்டும். அப்புறம் நீங்க என்னமா கேட்குறீங்க? கேளுங்க. நீங்க 1992 ஒரு விஞ்ஞான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறீங்க சாமி. அதுல 2-3 உண்மை கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க. அது அன்னைக்கு யாருக்கும் புரியலீங்க. அது என்ன அப்படின்னு சொன்னாங்க, அதாவது இன்னும் ஒரு 1000 ஆண்டுகள்ல சுமாரா இந்த உலகம் சூரியனுடைய வெப்பத்தினால் வெப்பநிலை இங்கே பூமிக்கு கிடைக்காம இந்த பூமி வியாழன் கோளை நோக்கி ஓடிடும். அப்படி போகிறப்ப அது பனிப்பிரதேசமாகி நம்ம உயிரினக்கெல்லாம் நம்ம உயிருடைய அணுக்கள் பூரா அதில் சிக்கி நம்ம இந்த நண்டு தேளாமு அந்த கல்லுக்குள் இருக்கிற தேரை மாதிரிதான் உங்க உயிரினக்கெல்லாம் வாழ வேண்டியிருக்கு. அதனால நீங்க இப்பவே இந்த ஞானத்தை பெற்று பூரா ஒளியாகி ஒளிநிலைக்கு போயிட்டீங்கன்னா பல ஆண்டு 1000 ஆண்டுகள் என்ன கோடி ஆண்டுகள் கூட நீங்க சப்ரிஷி மண்டலத்தோட இணைஞ்சு வாழலாம். அது தவற விடாதீங்கன்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ அன்னைக்கு சொல்லி போட்டு பின்னால கோடிட்டு இந்த பூமி கருகு நிலை உருவாகிவிட்டது, இந்த சூரியன், அதை விஞ்ஞானிகள் வெளியிடுவார்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. இப்போ நான் அதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தா பின்னாலேங்க நான் 94 தான் வந்தேன் உங்ககிட்ட. அதை படிச்சு பார்க்குறப்பங்க 95 விஞ்ஞானிகள் வெளியிட்டாங்க சூரியன் கருகு நிலை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி. அமெரிக்கா விஞ்ஞானிகள், கலிபோர்னியா, கனடா, அமெரிக்கா எல்லா உலக விஞ்ஞானிகள் பூரா சேர்ந்து சூரியன் கருகு நிலை ஏற்பட்டு விட்டது, சூரியன்ல எரிமலை உருவாகிவிட்டது, ஆனால் சூரியன் நீண்ட காலங்கள் அது உயிர் வாழ முடியாது. அதனால இங்க இருக்கக்கூடிய நமது பூமி அந்த சூரியனுடைய ஒளி கதிர்கள் கிடைக்கலையே சொன்னா சுக்குநீரா உடைஞ்சு காற்றா போயிடும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வெளியிட்டாங்க. 95 வெளியிட்டாங்க. இது புஸ்தகம் பேப்பர் எல்லாத்துலயும் வந்துச்சுங்க. அது பூரா நம்ம மணியம்மா வீட்லயும் கூட சேகரிச்சு நாங்க வச்சிருக்கிறோம். எடுத்து வைக்க சொல்லி நான் கொடுத்துனுங்க பார்த்து. அதனால அந்த நிலை நீங்க சொன்னது அது உண்மையா இருக்கு.
அதனால வந்து அதை பத்தி கொஞ்சம் தெளிவா இன்னும் கொஞ்சம் அது எப்ப ஆகும் என்ன அப்படிங்கிறது பின்னால வர 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 ஓசான் கிழிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் ரொம்ப அதிகம் வருதுங்க. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு 2 நாளா நீங்க உபதேசம் பண்றதால முதல் வாதத்தை பத்தி பேசினீங்க. நம்ம அதை எடுக்கவே கூடாது, நம்ம உயிர் தான் நம்ம ஒளியாக்க வேணும் அப்படிங்கிற கருத்துலயே பேசிட்டு இருந்தீங்க. விஞ்ஞானத்தை நேற்று தொடர்றப்ப நம்மளால வந்து ட்ரம் எடுத்து கெடுத்து போட்டானுங்க. ஏனுங்க வேற வழியெல்லாம் போச்சு. அதனால வந்து இன்னைக்கு அதை கொஞ்சம் தொடர்ந்து அதுக்கு எப்படி அதை ஏன் அந்த நிலைகளை வந்து கொஞ்சம் விளக்க வேணும். ஒண்ணு. 2வது சாமி இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேங்க. நம்ம பூமி நம்ம உலகம் இந்த நிலையில வந்து அது 95, 96 எல்லாம் வெளியிட்டீங்க. அதாவது வந்து கடல் பெருகுது, கடல் பெருகிறப்போ அழிவுகள் நிறைய வரும். அப்படி வர்றப்ப பெரிய நகரங்கள்லாம் பாதிக்கப்படுது. அந்த நகரங்கள் பாதிக்கப்படுறப்ப மனித வர்க்கம் அழியும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொல்லி பேசின 15 நாள்லயே டிவியில காமிச்சேன், நான் பார்த்தேன். அந்த வடக்கு இருக்கக்கூடிய அந்த கடல் வந்து பொங்கி எழுந்து நிறைய பாறையா பெரிய மலைகளா வருதுங்க. அதனால காமிச்சான். இப்படி ஏற்படுறப்ப கடல் பெருகிறோம், நகரங்களும் அழிஞ்சிரும். நீங்க சொன்ன கருத்தை விஞ்ஞானிகளும் சொன்னாங்க. இப்ப அதை பத்தி கொஞ்சம் சாமி தெரிய வேணும். ஏன்னா இப்போ 4 ஆண்டுகள் கடந்து 2000 கடந்துட்டான். அப்புறம் சாமி அதுக்கு பின்னால வந்து ஒரு விஷயங்களை வெளியிட்டீங்க. 2004 நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய அந்த கதிரியக்கங்கள் முழுவதும், விஷ கதிரியக்கங்கள் முழுவதும் ஓசான் என்ற திரை கிழிக்கப்பட்டு சூரியனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி போய் 2004 அடையும். அப்படி அடைய பொழுது இங்க இருக்கக்கூடிய மனித வர்க்கம் மட்டுமல்ல, 8ஆம் மிருக வர்க்கமும் தன்னுடைய மூளைகள் இருந்து தரிகட்டு அடையும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒண்ணு சொன்னீங்க. ஏன்னா 2004 இந்த பக்கம் வந்துருச்சுங்க. ஏனுங்க கொடுத்தா வட்டி கொடுத்தா 3 வருஷம் கலெக்ஷன் பண்ண வேண்டிய டைமுங்களையே பிராம்சன் நோட்டு டைம் ஆகிறதுக்குள்ளேயே வந்துட போகுதுங்க. அதனால வந்து அதையும் கொஞ்சம் நம்ம விளக்கிட்டீங்கன்னா என்னங்க, அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருவாங்கலாம், வரவு செலவு பண்ணி கொஞ்சம் ஆத்தத்தெல்லாம் ஒடுக்கி என்னங்க ஆசாவாசங்களெல்லாம் ஒடுக்கி கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா சாமி நாங்க என்ன நம்ம ஆளுகளும் கொஞ்சம் இருக்கிறாங்க என்னங்க, ஏன்னா 5 வட்டி அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாங்கலாம் சாமி சொன்னீங்கன்னா சீக்கிரம் உங்க லைனுக்கு நாங்க வந்துருவோம் என்னங்க. அப்படி இப்ப 2014 சொல்றீங்க சாமி, அதுல மொத்தமா சொல்றீங்க, கொஞ்சம் விளக்கமா இருந்தா நல்லா இருக்கும் என்னங்க. சரிங்களா, எப்படி இருக்குதுங்கிற கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணு. கடைசியா சாமி கிட்ட ஒரு பெரிய வேண்டுகோள். அதாவதுங்க இப்ப நாங்க தியான வழி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% நாங்க சாமியோட லைனுக்கே வந்தாச்சு ஏனுங்க. ஒரு சில பேர் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இதை பிடிக்கிறதா அதை பிடிக்கிறதா நிலையில இருக்கிறாங்க, வந்துட்டாங்க. இதையும் விட முடியல அதையும் விட முடியல அண்ணன் சொன்ன மாதிரி என்னங்க. அதுங்களா இப்படி இருந்துட்டு இருக்கு. அதனால வந்து வரக்கூடிய காலங்களில் பொருளாதார நிலைகள் உலகம் முழுவதும் என்ன, அந்த நிலைகளில் நாம் அந்த பொருளாதாரத்தை சரிகட்டி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு தியான வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? இல்ல அது ஒரு அளவுக்கு எதாவது பண்ணிக்கிட்டு ஏதோ சோத்து கிடைச்சா போது, தொடிப்படி கிடைச்சா போது, நம்முடைய தியான வழி அன்பர்கள் அந்த வலுவை உண்டாக்கினால் அந்த வலுவின் மூலமாக நம்முடைய உடலும் நம்முடைய சொத்தும் நம்முடைய நல்ல உணர்வும் தங்களினால் பாதுகாக்கப்படுமா? இது கொஞ்சம் சாமி ஆழமா கொஞ்சம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாங்க சாமி. ஏன்னா என்ன வர்றவையெல்லாம் 2 மில் வாங்க வேணுமா, 4 மில் வாங்க வேணுமா, பக்கத்துல தோட்டத்தை வாங்கிட வேணுமா, தேங்காயில பூரா இது விழுந்துருச்சு, இன்னும் தேங்காய் சரியா விழுக மாட்டேங்குது. இப்படி சாமி கிட்ட நானும் உட்காந்து பக்கத்துல பாக்குறேனுங்களே. யாரையும் வந்து புறவாழ்வத்தை அதிகமா கேட்கறாங்களே தவிர்த்து அகநிலையை அகவாழ்வை 20 ஆண்டுகளாக நீங்கள் செல்ல தெளிவாக சொல்லி வந்திருக்கிறீங்க. அன்று என்ன சொன்னீங்களோ அதை இன்னைக்கும் சொல்றீங்க, மாறுதலே கிடையாது. நீங்க சொல்லும் முழுவதும் விஞ்ஞான பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது. அதையும் நம் நண்பர்கள் படிக்கிறாங்க. இருந்தாலும் அங்க வந்த உடனே அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க ஏனுங்க. அதனால சாமி அவர்கள் தெளிவாக கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுற மாதிரிலே சாமி கொஞ்சம் உரைக்கிற மாதிரியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் மாறி வாங்குறது நல்லா இருக்கு. இது எனக்காக கேட்டதில்ல, அது மட்டும் நீங்க நினைச்சுங்க. நான் வந்தாச்சு சாமியோட 5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே. சாமி என்ன நிலைக்கு போக வேணுமோ அந்த நிலைக்கு முழுவதும் வந்தாச்சு, 101% வந்தாச்சு. இன்னும் வரக்கூடிய அன்பர்களுக்காக நான் கேட்கிறேன். இந்த காந்தப்புலன் அறிவான் இதை உருவாக்கப்பட்டு ஒரு மனித உணர்வுக்குள் அந்த பவரை அதிகமாக்கி இந்த 27 நட்சத்திரங்களும்
பிற மண்டலங்கள் வந்து தனக்குத்தானே தான் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்ற நிலையினை அந்த சமயத்தில் உள்ள அனைவருக்கும் இது பெரும்படி செய்து இவரு கூட தெரியும் இல்லைங்களா? அப்ப நாம செய்து கொண்டு வர போகும்போது இப்ப அதுல இருந்து விஷத்தன்மை நான் தாங்கி கொண்டு இதுல இருந்து விளைய வைத்து இந்த உணரின் தன்மை நுகரச் செய்து அவங்களுக்கெல்லாம் நல்ல உணர்வுகளை தெரியும்படி செய்தேன். இதுல சில பேர் என்ன செய்தாங்க தெரியுமா? எனக்கு தெரியுங்கிற நிலையில அந்த சில நேரங்கள்ல அந்த நட்சத்திரங்களின் தனித்தன்மை கொண்டு இந்த நட்சத்திரத்தில் என்ன சக்தி இருக்கின்றது, நான் சொன்னது சரி, அந்த உணர்வை தோன்றியது பார்க்க சொல்லப்படும் போது அது ஓரளவுக்கு அமைதி பெறும் சக்தியா இருந்தது. ஆனா இப்போது நீங்கள் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை நீங்க பாருங்கள் என்று இந்த உணர்வின் சொன்ன பின் அதன் வழிகொண்டு அந்த நட்சத்திரம் இயக்கக்கூடிய நிலைகளே தெரிந்தது. ஆனா இவங்க உடல்ல இவங்க ரேவதி நட்சத்திரம் தானே அல்லது வேற நட்சத்திரத்தில் உணர்வு பெற்றவர்கள் அதை நுகர்ந்துட்டாங்கன்னா இதன் உணர்வு உடல்ல சேராம இருக்கு. உங்களுக்கு கூட அநேகமே தெரியும் நினைக்கிறேன். இதே போல சில இயற்கையின் தன்மைகளே ஒவ்வொரு மனிதனின் உடல்லையும் நாம் இதை பெறக்கூடிய தகுதிகளை செய்து எப்படி இந்த அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரத்தை பெற்றானோ இதே போல பெரும்படி சில நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆசையில வந்துடணும். எனக்கு விட்டு போட்டு என்ன செய்வாங்க, நட்சத்திரத்தை கார்த்திகை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சேர்க்கலாம் என்று வரப்போகும்போது இங்க இணைந்து அதை எடுத்தால் நல்லா இருக்கு. அப்புறம் சில பேருக்கு எடுத்த உடனே உடலெல்லாம் எரியுதே எரியுதே எரியுதுன்ட்டு முந்திரிச்சு ஓடி வந்தாங்க. நான் இந்த நட்சத்திரத்தை எடுத்தேன், எனக்கு உடலெல்லாம் எரியுது காந்துது என்று வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் சொல்லும் போது இந்த உணர்வு வரும்போது எரிஞ்சதானே இல்லை. அப்ப நீங்க ஏன் இது தனிச்சு எடுத்து நீங்க எடுக்கிறீங்க? அது இன்னொரு மனுஷன் இப்படித்தானே. இங்க வந்த உடனே தபவனத்துல இருந்த ராஜன் இங்க என்ன செய்யிட்டாங்கன்னா அங்க தங்கியிருந்து மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்தாங்க. நான் வெளியில போயிட்டு வந்து தபவனத்துல வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் என்ன செய்ய தனி கூட்டமே ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சு அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறது, நீங்க இந்த நட்சத்திரத்தை பாரு, இதெல்லாம் தெரியுது. அவன் என்ன செய்தா, நீ கல்யாணமே முடிக்க கூடாது, ஆனா அவர் சாமி சொல்வாரு அதன்படி நாம் நடக்கணும், கல்யாணம் முடிக்காமலே இந்த சக்தி பெறணும்னு சொல்லி போட்டு அவன் சொல்றதுக்கு ஆரம்பிச்சான். அவன் இந்த மாதிரி நான் வெளியூருக்கு போயிட்டு வந்த உடனே இந்த உணர்ச்சிகளை தெரிந்து கொண்ட பிறகு என்ன செய்தான், இந்த ஒரு குரூப்பவே கூட் போனது தனியா போய் உட்கார்ந்து அவன் நாம சொன்னதை உபதேசம் பண்ணி அவன் தலைகீழ மாற்றி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் தனித்தன்மை வருது. அந்த தனித்தன்மை பெறுவதற்காக அந்த மாதிரி சில வேலைகளை செய்து பார்த்த உடனே அவன் என்ன ஆயிப்போச்சு, கண்ணுல அரை கண்ணு மேல பார்வை வர மாட்டேங்க என்ன பார்த்தான். அப்புறம் வந்தான், நீங்க சொன்ன மாதிரி நான் செய்தனுங்க, என் கண்ணு பார்வை பகுதி தான் தெரியுது, பகுதி தெரிய மாட்டேங்குது. என்ன எப்படி பிளேட் போட்டு அறுத்தா இப்படி அதே மாதிரி பேர்ல தெரியுது, இங்க படம் தெரியுது, இப்ப டிவியில வருது இதே மாதிரி தெரியுதுங்க. எதுவுமே விட்டு பார்க்க முடியல, எல்லாத்திலும் பகுதி தான் தெரியுது. நான் நீங்க சொன்னபடிதான் செய்யணும், நான் சொன்னபடி நீ சரியான யாருக்கு சொன்ன அப்படின்னு அவங்களெல்லாம் என்ன செய்யிட்டாங்க, அவங்க கண் உறுத்தல் அதிகமானவன்னு அதை பார்க்காம விட்டாங்க. அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மிக கடினமான நிலைகள் எல்லாம் பார்க்கறதுக்காக வேண்டி பவர் கொடுத்தேன். ஆனா அதை என்ன செய்யிட்டாங்க, அவங்களுடைய சுய லாபங்களுக்காக வேண்டி தவறு செய்யும் உணர்வுக்கு சொன்னாங்க. இப்படித்தான் படிப்படியா இந்த நிலைகள்லாம் குறைத்து கொண்டு வந்தோம். இது இன்ஜினியருக்கு தெரியும். முதல்ல எல்லாம் ஒரு 10 வருஷமா எப்படி செயல்பட்டு இருந்தோம், ஒவ்வொருத்தர் எந்தெந்த நிலைகள் செயல்பட்டாங்க. ஆனால் நாம் நல்வழி காட்டி சென்றாலும் தனது ஆசை தான் உயர வேண்டும், சாமி எப்படி சக்தி பெற்றாரோ அதே மாதிரி நாம் தனித்தன்மையான நாம ஒரு சக்தி பெறணும், இந்த ஆசை வந்து இப்படி சமுதாயத்துக்குள் இப்போ ஒரு அரசன் தன் தன்னிலையில் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சேனாதிபதி என்ன செய்யறான்னு தெரியுமா, எப்படி இந்த அரசாட்சி நாம சேனாதிபதியா இருக்கிறோம், இன்னைக்கு அடிமையால இருக்கிறோம், இதே சமயத்துல ஏமாற்றி இந்த அரசன் தன்மை வரணும் நம்ம கதைகளை பார்க்கிறோம். இது அரச வாழ்க்கை இருக்கு. இதே போல ஞானிகளின் தன்மை விடப்பும்போது ராமலிங்க அடிகளே அவர் எல்லாத்துக்கும் உபதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, அவரை போல தான் ஆகணும் பல சீடர்கள் உருவாயிட்டாங்க. அப்ப அவர் எண்ணியபடி இங்க நடக்கலைன்னு அவருக்கே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். யாருக்கு? ராமலிங்க அடிகள். அப்புறம் கடைசியில் என்ன செய்தாரு,
இவங்க உடல் இச்சை தான் வருது, அவங்க நீங்களே பெற்றுங்கப்பா அப்படின்ட்டு தனித்து ஒதுங்கிட்டார். நான் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லி போட்டு தனேசல் என்ன செய்தார், மனிதனுடைய ஆசைக்குத்தான் அடிமையாகின்றனர், ஞானத்தின் எல்லைக்கு எட்டி பார்க்கும் சமுதாயம் இல்லை என்ற நிலையில் அதைத்தான் அவரும் எடுத்தார். அதே மாதிரி இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரும் தன் உண்மையின் நிலைகளை சொல்லப்படுத்தும் போது இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்த காவியத்தை தான் தொட்டார்களே தவிர, ஆனால் அவர் சொல்லும் ஞானம் ஆக அவர்கள் ஒத்த நிலைகள் பக்திகளுக்கு வந்தாலும் அதை எடுத்து சொல்லுகின்றார். அந்த பக்தி மார்க்கத்தில் தான் அந்த ஒரு எதன் உணர்வை தான் எடுத்தோமோ அந்த உணர்வு நிலைகள் இந்த உடலில் பதிந்திருக்கின்றது. அவன் எந்த ஆசை கொண்டு அந்த பக்தியின் தன்மை பெற்றானோ இந்த உடலை விட்டு உயிர் சென்ற பின் அந்த உடலை எப்படி இருக்கிற நிலைகளும் சமாதியான இடங்கள்ல இருந்து இந்த உணர்வை எடுத்து அவனுடைய நிலைகளும் அவனுடைய ஆசைகளும் எப்படி இருக்கிறது என்று அறிகின்றான். அப்ப அதே சமயத்தில் ஒரு மனிதன் அங்க வருகிறான் என்றால் அவனுடைய ஆசை உணர்வுகள் எப்படி வருகிறது என்ற நிலையும் அதை காட்டுகின்றன. அது இமயமலையிலிருந்து பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை தேடி அவங்க அறிய விரும்புகின்றனர். ஆனாலும் ஒரு பைத்தியத்தை போன்ற நம்ம குருநாதர் எப்படி பைத்தியமா இருந்தாரோ அதே போலதான் பைத்தியம் போன்றே அவருடைய தோட்டங்கள். திடீரென்று என்ன செய்தான், ஆஞ்சநேயர் உணர்வு இந்த காட்சியில் கொடுத்த உடனே அந்த குரங்கை போன்ற தகவல் ஏறுவதும் மரத்து நிலை ஏறுவதும் இதே போன்ற நிலைகள் இந்த உணர்வுகள் எதன் காட்டி உருவ அமைப்பு காட்டி அந்த குரங்கென்ற நிலையில் காட்டினாலும் அது நுகர்ந்த அதனுடைய சேட்டைகளும் அது பெரும் ஆசை கொண்டு வருவது கொண்டு இந்த குரங்கை போன்ற மனிதனுடைய ஆசைகள் எப்படி வருகிறது நிலை. அவன் ஆசை எதை எண்ணுகின்றனோ தான் மரத்து மேலே ஏற வேண்டுமென இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மரத்து மேலே எப்படி தொட்டி ஏறுறார், குரங்கை போன்றே அதை நடிச்சு காட்டுவார். அதே மாதிரி இப்ப நாம தியான வழியில் காட்சியில் கொடுக்க போகும்போது ஒரு மனிதன் இறந்த பின் அவன் உடலுடைய உணர்ச்சிகள் என்ன செய்தது என்று இப்ப சாதாரண மனிதனா இருக்கும்போது அவன் உடல்ல எப்படி அந்த உடல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது என்ற நிலையை முதல்ல கந்தசாமி அவங்க வீட்டுல தான் காமிச்சது. பழனிசாமி அவங்க சம்சாரம் அது இறந்து ரொம்ப நாளாக இந்த அம்மாவுக்குன்னு தெரியாது. நாம தியானம் அந்த உணர்வின் தன்மை காய்ச்சப்பட்டு ஒரு உடலுக்குள் இருக்கும் உணர்வினை இது கவரும்படி செய்து இந்த உடலுக்குள் அந்த ரத்தத்தில் கலந்த உடனே உயிரின் பாகம் உழப்பும்போது அந்த அந்த பழனிசாமி என்ற அவருடைய சம்சாரம் என்ன செய்ததோ அதையெல்லாம் அப்படியே நடிச்சு காட்டி அப்ப இவங்கெல்லாம் அந்த உணர்வு வந்த பின் அழுக தொடங்கிட்டாங்க. எல்லாரும் புசு புசுன்னு அந்த அம்மா இருப்பது போல உணர்வுகள் இப்படி ஆயிட்டேங்கிற ஏக்க உணர்வுகளை எல்லாரும் அனுப்பிச்சு அதனால அந்த பழனிசாமி குழந்தைகள் ஒண்ணு அம்மானு போய் கட்டிட்டாங்க. அந்த காட்டி அந்த அம்மா மேல போய் விழுந்து அம்மான்னு கதறச்சது. ஏனென்றால் இந்த இயற்கை நிலைகள் இறந்த பின் இந்த உடல்ல இந்த உணர்வுகள் எப்படி இயங்குகின்றது என்பதனை எல்லாரும் தெரிவதற்காக செய்து இதே சின்னப்பநாயகம் பாளையத்தில் இருக்கப்படும் ஒருத்தர் மறைமுகமாக கொலை செய்து விடுகின்றார். அந்த கொலை செய்த உணர்வுகள் அது வெளிப்படுத்துறது இன்னார்னால் நான் கொலை செய்யப்பட்டது இந்த உடல்ல வெளிப்படுத்துது. அப்போ இதே சமயத்தில் அருள் ஆடுகின்றது. இதை போல பல உண்மையின் உணர்வுகளை அறிவதற்காக ஒரு மனிதனின் உடலில் விளைந்த உணர்வுகள் அது எப்படி பரவி இருக்கின்றது, அது மற்றொரு உடலுக்குள் வந்த பின் அதன் உணர்வின் செயல்கள் எப்படி இருக்கின்றது, ஒரு பக்தியின் தன்மை பெற்று உடலை விட்டு பிரிந்து சென்ற அதே ஆவேசத்தில் இருக்கும்போது அதே உணர்வு பக்தி கொண்ட உடலுக்குள் அது சென்ற பின் அது எப்படி இருக்கிறது என்றதை சின்னப்பநாயகம் பாளையத்தில் எல்லாரையும் செய்திருந்தாங்க. நான் சுற்றுப்பயணம் செய்யப்படும் அந்த சின்னப்பநாயகம் பாளையத்தில் பெரிய பயங்கரவாதிகள் நிறைய ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன செய்வாங்க தெரியுங்களா, அங்கெல்லாம் சந்து பூஜை அந்த பூஜை இந்த பூஜைன்னு எல்லாம் செய்வாங்க. அப்படி செய்து வரப்போகும்போது ஏதாவது ஒண்ணு செய்துடுவாங்க, வாய் பேசாம போகும். அங்க மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க, இதுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும், இதுக்கெல்லாம் இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்டெல்லாம் கொடுத்து அவங்க பேச வைப்பாங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் இருக்காதுங்க எல்லாம். நான் அந்த எடுக்க போகும்போது அவங்களுக்கு எல்லாம் சரியான பாடங்கள் கொடுத்த ஒரு பாடு. இப்ப அந்த ஏமாற்றி படிக்கிற இடம் சின்னப்பநாயகம் பாளையத்தில், அந்த குமாரபாளையத்தில் இப்ப அது எதுகள் ஒரு சினிமா தியேட்டர்ல கூட இதே மாதிரி ஒரு ஆபரேட்டர் இந்த சிலையை வச்சிருங்க, அவர் கூட இப்ப அதை செய்யறது இல்லைங்க. ஏனென்றால் இந்த ஒவ்வொரு ஊருக்கும் அதை செயல்படுத்தும் போது எப்படி பிரிதோர் உடல் சேர்த்து அந்த உணர்வின் உடல் ஆசைகள் எப்படி செய்கிறது. இதே போலதான் நான் நண்பர்களாக பழக போகும்போது அதிகமாக சேர்த்தம் என்றால் ஒரு நண்பன் எந்த அளவுக்கு அவன் வளர்ச்சி பெறுகின்றானோ அவன் எடுத்து பழகும் போது அதை இறந்து விட்டால் அந்த ஆன்மா நண்பனின் உடலுக்குள் வருகின்றது. நண்பன் நட்பின் மேலே பலர்கின்றான், ஆனால் அந்த உணர்வுகள் எப்படி வருகின்றது. அதனால் இவங்க ரத்தத்துக்குள் அந்த ஆன்மா புகுந்து
இது உணர்வின் தன்மை, அது தன்னுடைய நிறைகளை இந்த இரத்தத்திலிருந்து தான் அது சேர்க்கப்பட வேண்டும். ஆக இந்திரிய பாகத்தை போயிருந்தால் இந்த மனித உடலில் கருத்தன்மை அடைந்து மனிதனாக பிறக்கும் தன்மை வரும். ஆனா மனிதனுக்குள் வந்து ஆசையும் உணர்ச்சி சொல்லும்போது அந்த மனித பிறகு கரும் தன்மை அங்கே இல்லை. அதனால் ரத்தத்தில் தான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஆக நாம அது கவன நரம்புகளுக்கு சென்றவுடனே இந்த உணர்வின் தன்மை இயக்கப்பட்டு அப்பெல்லாம் அவருக்கு என்னென்ன மருந்து குடிச்சு செத்தாரோ அந்த உணர்வெல்லாம் இங்கே வரும். அப்ப அது வரப்போ போகும்போது இது உயிரின் பாகத்தில் இந்த உணர்ச்சியில் தன்மை அங்கு இயக்குகின்றது என்பதனை காட்டினேன். ஆக இப்படியெல்லாம் இயற்கையின் உண்மையின் நிலை அறிந்து நாம் நாமளாக இல்லை, நாம் பழகும் நிலைகள் எது அதிகமாக சேர்க்கணுமோ அந்த உணர்வு நம் உடலை எப்படி இயக்குகின்றது, அதை இயக்காது நம்ம உடலை என்ன செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் பல முறைகளை சாதாரண மக்கள் ஆசையுடன் வந்தாலும் அவர்களுக்கு எப்படி நாம் வாழ வேண்டும், இந்த உயர்ந்த ஞானத்தை எப்படி பெற வேண்டும் என்று அவர்கள் ஆசையோடு சேர்த்து நீ இதை எடுங்க இது மாறிடும், இது எடுங்க இது மாறும், இதை எடுங்க இந்த மாதிரி நல்லா வரும் என்று சொல்லிக்கொண்டு வர தப்புனவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பாக்கி எல்லாம் அதிகமா சேர்த்த உடனே இதை காட்டிலும் இன்னொன்று நாம பெற்றோம்னா இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு செய்த உடனே சில பொருள்கள் வருதுன்னா இதையும் பெற்றுவாங்க, அதையும் போய் பார்ப்போம். ஏன்னா இதுல பெற்றது இதனுடைய அங்க போறோம்னா பார்ப்போம். இப்படி போறவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்த ஆசை நிமித்தம் தான் நாம் வளர்கின்றது. ஏற்கனவே நாம் பல முறைகளில் சூரியனுடைய இயக்கங்கள் எப்படித்தான் இயங்குகிறது என்ற நிலையும், அதை நாம் பிரபஞ்சத்தில் மாற்றங்கள் அசுத்தங்கள் எப்படி சேருகிறது என்ற நிலையும், பூமியில் வளர்ந்த மனிதன் எந்த நட்சத்திரங்கள் மின்னலாக மாறுகின்றதோ ஒன்றோடொன்று உருவாய்ப்பொம்பு மின் கதிர்கள் மாறுகின்றது. அதனுடைய உணர்வு இயக்கம்தான் உலகமே. காரணம் எதிர்நிலையான நட்சத்திரங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலை வந்தாலும் இந்த எலக்ட்ரிக் என்ற நிலைகள் உருவாது நட்சத்திரத்தினாலதான். அந்த உணர்வு ஒன்றாக சேர்த்து சூரியனால் காந்தப்புலன் அறிவை உருவாக்குகின்றது என்பதை தெரிந்தாலும் அது தனக்குள் வெகு தூரத்தில் இருக்கும் உணர்வுகளை தான் கவரும் தரம் பெற்றது. இப்ப பார்க்கலாம், அந்த உணர்வுகள் அதை கவர்ந்து தன் உணர்வின் தன்மை மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றது. ஆனால் இந்த மனித வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்திற்குள் மனிதனாக உருவான பின் அகண்ட அண்டத்தையும் அறிந்துணரக்கூடிய சக்தி இன்னும் முழுமையா வரவில்லை என்றாலும் இந்த பிரபஞ்சத்தின் நிலையை அறிந்து கொண்டிருக்கின்றான். அறிந்து கொண்ட உணர்வுகள் பட்சாந்தரமாக இதே போல மின்னல்கள் தாக்கி கடல்களிலே பதிவாகவே மணலாக மாறும். அந்த உணர்வை பிரித்து அணுவை பிளந்து அந்த அணுசக்தியின் வீரியத்தை எடுத்து அவன் மற்ற நாடுகளையும் அல்லது இந்த மின்சார இயக்கத்தின் வேகத்தையும் இவன் செயல்படுத்தும் போதும் இதனுடைய வீரிய உணர்வு பூமிக்குள் அதை அடத்தின் தன்மை இங்கே வெடித்து உணர்வின் தன்மை பின் வெகு தூரங்களுக்கு இது பரவுகின்றது. இந்த கதிரியக்க பொருள்கள் வெகு தூரங்கள் கலக்கப்படும் போது இதே நீர்நிலைகளையும் கலக்கின்றது. ஏனென்றால் கடலை பற்றி மணலாக அனுப்பும் இதே உணர்வு பூமிக்கடியில் வெடிக்க நம்ம இந்தியாவில் கூட மாதிரி செய்தாங்க. இதுகள்லாம் இதனுடைய அதிர்வு கதிரியக்க பொறிகள் நாம் மேலே வரவில்லை என்றாலும் பூமிக்குள் இருக்கும் நீருக்குள் கலக்கதான் செய்யும். ஆனா இதே போல கதிரியக்கங்கள் வெகு தூரங்கள் கலந்த பின் இது எது எது இன்னொரு பக்கம் வெடித்ததும் இதில் உருவாகும் கந்தக அமிலங்கள் வெளிப்படுத்தும் உணர்வு ரெண்டும் மோதும் போது உருகி நிலநடுக்கம் அதிகமாவதும் ஆக மேல்பாறைகள் கீழே இறங்கி போகக்கூடிய நிலைகளும் இன்று விஞ்ஞான அறிவால் அந்த பேரழிவு இந்த சில இடங்கள் எல்லாம் நிறைய நிலநடுக்கங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த இயற்கையில் நட்சத்திரங்கள் இதுவரையான முறைகள் அது தாக்கப்பட்டு கடல்ல வந்த மணலாக மாறுகின்றது. ஆனால் பூமியிலே தாக்கப்படும் போது ஊடுருவி பூமியின் நடுமையம் போய் சென்று அடைகின்றது. சென்று அடையும் இடங்களில் ரெண்டும் எதிர்நிலை ஆனால் அது வீரிய சக்திகளாக எப்ப அணு உலைகளை எப்படி உருவாக்குகின்றதோ அந்த பாறைகள் எல்லாம் கரைக்கும் தன்மை வருகின்றது. பல குழம்பை போல் ஆன பின் மேல்பாறை கீழே உள்ளுக்கு ஆன பின் இதனுடைய வாயு அதிகமாக உற்பத்தி ஆன பின் வெடித்து விடுகின்றது. வெடித்த பின் எதிரின் பிடிப்பில்லைங்கிறது ஒரு குழுக்கு, அந்த குலுக்கி மேலிருந்து கீழே இறங்க தொடங்கிவிடும். அப்ப அந்த பாறையாக போகும்போது நிலநடுக்கம் இந்த இயக்கின் தன்மை. ஏனென்றால் இதை இந்த மாதிரி மின்னல்கள் தாக்கும் நிறைய குருநாதர் முதல்ல என்னை மின்னலை பாடுறாங்க. சாமி நான் மின்னலை பார்த்தேன்னு புள்ள குட்டிக்காத கண்ணு தெரியாம போயிட்டு நான் என்ன செய்யறது அப்படின்னு நான் சொல்றது செய்யறேன்னு சொன்னேன்னு மின்னலை பாடுறாங்க. இப்படி எல்லாம் பல நிலைகள் அந்த மின்னலின் இயக்கங்கள் எவ்வாறு நடக்குது என்ற நிலையை அறியும்படி செய்தார். அப்படி செய்த இந்த உணர்வுகள் நாம பூமிக்குள் அந்த 27 நட்சத்திரங்கள் எதிர்நிலையாக மோதும் போது அது உணர்ச்சிகள் எப்படி கதிரியக்க பொறிகள் படர்கின்றது. நாம பூமிக்கு வெளியிலே நடக்கப்படும் போது அதை எப்படி அந்த வெள்ளிக்கோள் இந்த உணர்வு ஒளியை எடுத்துக்கொள்வதும் விஷயத்தை தனக்குள் எடுக்கும் மற்ற கோள்கள் அதன் உணர்வுக்கு தக்க எடுத்துக்கொள்கின்றன.
இவை அனைத்தும் வெளிப்படுத்தி மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த கதிரியக்கங்கள் இன்று பூமிக்குள் அது செயல்பட்டாலும் இந்த பூமிக்குள் பல மாற்றங்கள் ஏற்படும் கதிரியக்கங்கள் அதிகமாக உருவாகின்றது நமது பூமிக்குள்ளே. இது ஊடுருவி ஆங்காங்கு எதிர்நிலையாக நட்சத்திரங்கள் இதே மின்னல் தாக்கப்படும் போது ரொம்ப துரித நிலைகள் அது ஊடுருவி ரெண்டு மோதும் சந்தர்ப்பம் வருது. ஆங்காங்கு இந்த நிலநடுக்கங்கள் வருகின்றது. இதுகளெல்லாம் மனிதனால் ஏற்படும் இந்த நிலநடுக்கம். இதை நிலநடுக்கம் வரும் ஒரு மானிட்டரை இவன் வைத்திருந்தாலும் இந்த மானிட்டருக்கு சிக்காதபடி இவன் எடுத்த இந்த உணர்வலைகள் மற்றதோடு மோதும் போது உருகும் தன்மையாகி பூமிக்குள்ளும் இந்த நிலநடுக்கங்கள் அதிகமாக வருகின்றது. என பூமியில் பரிசித்து பார்த்தது. இதே உணர்வு வான்வீதியை செயல்படுத்தும் போது இந்த உணர்வு ஏனென்றால் இந்த நட்சத்திரங்களால் வரும் உணர்வினை தனக்குள் பாதரசத்தால் விஷத்தை பிரித்து ஆக உலகத்தின் உணர்வின் தன்மை மாற்றி அமைக்கும் சக்தி சூரியனுக்கு இருந்தாலும் இதையெல்லாம் பிரித்து உணர்வின் வேகத்தெடுப்புகள் எடுக்கப்படும் போது அதிலிருந்து கதிரியக்க பொறியுடனே சேர்த்தப்பின் அதீத நிலைகள் ஏற்படுகின்றன. ஆனால் இந்த உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு சூரியனின் அந்த பூமியின் நடு மையத்தில் அதிகமாக இப்ப இங்க எரியும்போது இங்க நிலநடுக்கங்கள் எப்படி வருகிறதோ எரிமலைகள் எப்படி ஆகின்றதோ இது உணர்வின் தன்மை உமிழ்த்த தொடங்கிவிட்டு அது சூரியன் இது கவர்ந்து உமிழ்த்தும் தன்மை வரும்போது அதுல இருந்து யாரையும் நீங்க சூரியனை பார்க்காதீங்க, எல்லாத்துக்கும் சூரியனை பார்த்து செயல்படும் தன்மை விடுத்து விடுங்கள். ஏனென்ற இயற்கையின் அதிசயங்களை எல்லோரும் அறிந்து உணர்ந்து இந்த பிரபஞ்சம் எப்படி இயக்குகிறது எல்லாரும் தெரிந்து கொண்டார். நாளை வரும் விஞ்ஞானத்தை வெல்லக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி அதை செய்தேன். இருந்தாலும் மனிதனுடைய ஆசை குருவே மறந்துற நிலை வருகின்றது. அதை காட்டினாலும் இந்த குருவுக்கு முந்தி அதை கழித்தாலும் அவருக்கு என்ன தெரியும் சொல்றதுக்கு முன்னணியில் நிறைய வந்துடும். இதுதான் கண்ட நிலை. அது அவருக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் தெரியுது. ஒரு காட்சியின் உணர்வை நாம் காட்டப்பட போகும்போது அதை கண்ட பின் இது என்ன தெரிந்ததுன்னு கேட்ட சாமி என்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற இந்த நிலைதான் வந்துருக்கு. இது எல்லாம் போக போக இவனுடைய இச்சை உண்மையின் நிலை தானும் பெறாதவர் பிறரும் பிற செய்யாத நிலைகள் தான் எல்லாம் எல்லாருக்கும் காட்சியை கொடுக்கும்படி செய்யும். இவங்க ஆசைகள் என்ன செய்வாங்க, பல தீமையின் உணர்வுகளை நகர ஆரம்பித்து அப்ப இவங்களே ஆட்சி படைச்சு இந்த பேயாசை என்று சொல்வார்கள். இந்த மனிதன் உடலுக்கு கொண்ட இந்த ஆவி அலைகள் இவன் என்னன்னா உடலுக்குள்ள இந்த ஆவியின் தன்மை ஆட்சி படைச்சு இப்படி எல்லாம் பல நிலைகள் வருவதனால் அதை மாற்றி அமைத்து இதையெல்லாம் இனி அந்த உலகின் தன்மையை சாதாரண மக்களுக்கு கொடுப்பது அவ்வளவு சரியில்லை என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிற்பாடுதான் இதையெல்லாம் வடித்து அன்னைக்கு அந்த துருவ நட்சத்திரத்தை பற்றி சொல்றேன் காலையில. ஆனால் அதெல்லாம் மறுத்து இதெல்லாம் இதை வெடித்து இதை எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற வேண்டும் என்று சொன்னோம். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுக்கும்போது கோள்களின் இயக்கங்களை சிலருக்கு தெரியும்படி செய்யும். அந்த கோள்களின் இயக்கங்களை தெரிய போகும்போது எனக்கு தான் தெரியும் என்று நாம என்ன நடக்குது இவர் என்ன தெரிந்துகிட்டார் என்று சொல்ல போகும்போது சாமி நமக்கிட்டே இருந்து தெரிஞ்சுக்கிற விரும்பலாம் இப்படியும் பலர் வந்துட்டாங்க. அதனால இதனால நாம் தெளிவான நிலைகள் கொண்டு வருவதற்கு முடியாது போயிட்டு. இதே போலதான் இன்று சூரியனில் எரிமலைகள் அதிகமாக உருவாக்கப்பட்டு இன்று கரிய நிலைகள் வருது. இப்ப பெரும்பகுதியான நிலையில் சில பேருக்கு சில உடல்களில் இந்த கரும்புள்ளி மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இப்பெல்லாம் இது எதனால வந்ததுன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய இது ஐரோப்பிய நாடுகள் பார்த்தா இந்த கரும்புள்ளிகள் அதிகமாக உண்டு. என்னால் எந்த பகுதியில் இதானதோ இதையெல்லாம் பார்த்தா மனித உடல் கரும்புள்ளிகள் வருவதை இன்றும் நீங்க பார்க்கலாம். என்ன இதே போல விஷத்தன்மைகள் பரவுவதிலிருந்து நாம் மீள்தல் வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சூரியன் இயக்கமும் சூரியனால் இன்னைக்கு மனிதனால் இந்த சூரிய குடும்பமே மாறும் தன்மை வருகின்றது. ஆக இதே போல இந்த விஞ்ஞான அறிவியல் அதிகமாக பரவ இந்த நமது பூமி கூடுமானவர்களும் சூரியன் ஈர்ப்போட்டத்தில் நகர்ந்து செல்லும் சந்தர்ப்பம் வருகின்றது. அப்படி நகர்ந்து சென்ற இந்த சந்தர்ப்பம் வந்தால் நமது பூமி உரையின் தன்மை அதிகமாக சேர்த்துவிடும். இந்த உரையின் தன்மை அதிகமாகிவிட்டால் இந்த இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் பனிப்பாறைகளாக மாறும் கடலும். ஆகவே இப்போது பனிப்பாறைகள் உருகி நீரின் தன்மை அடைகின்றது. இது பரவ நிலங்களும் குறைந்து வருகின்றது. ஆனால் விஞ்ஞான அறிவால் இதன் உணர்வின் அழுத்தங்கள் அதிகமாக்கப்படும் போது நமது பூமி இப்ப சூரியனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து செல்கின்றது. இப்படி நகர்ந்து செல்லும் இந்த நேரத்திலையும் இனி ஓசான் தடை கழிக்கப்பட்டு இன்று துருவ பகுதியில் உறையும் பணிகள் கரையும் தன்மை அதிகமாகின்றது. இந்த கரையின் தன்மைகள் அதிகரிக்கும் போது கடலின் தன்மை பெருகுகின்றது. ஒரு சமயம் இந்த பூமியுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது அகசியன்
இந்த தன்னுடைய உணர்வின் தன்மை, இந்த அச்சுத்தன்மையை மாற்றி அமைத்தான் முதல் மனிதன். அந்த அச்சுத்தன்மை இப்படி மாற்றி அமைத்தவன் துருவத்தை திருப்பும்போது அந்த வகையில் வளரப்படும்போது இந்த பக்கம் இந்த நீண்டு வந்த இந்த பானைகள் கரைந்து ஆக சில மாற்றங்கள் ஏற்பட்டு சமப்படுத்தி வைத்தான். இல்லாமன்னா கொடை சார்ந்திருக்கும் இந்த பூமியை. கொடை சார்ந்து விட்டால் எல்லாம் தலைகீழ மாறும். அதனால் அவனுடைய திசை திருப்பப்பட்டு நமது பூமியை முதல் மனிதன் அகற்றன் தான் கண்டு உணர்ந்த பின் இதை மாற்றினான். இப்போது விஞ்ஞான அறிவான் ஒரு பக்கம் பூராமே அணு கதிரியக்கங்களை வெடிக்க செய்தால் அந்த வெடிக்க செய்து சூரியனுடைய கதிரியக்கங்கள் இறங்காததானால் ஒரு பக்கம் குளிர்த்தன்மை அதிகமாகும். இந்த குளிர்த்தன்மை அதிகமாகிவிட்டால் இதே போல பூமியின் தன்மை கொடைசாயின் தன்மை சீக்கிரம் வரும். ஏனென்றால் எந்தெந்த பக்கங்கள் வெடிக்க செய்கின்றானோ அதையெல்லாம் இதை போல மாற்றும் தன்மைகளும் உண்டு. இப்ப விஷத்தன்மைகள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திலும் சரி நமது பூமிக்குள்ளும் சரி விஷத்தன்மைகள் அதிகமாக கலந்து வருகின்றது. இதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இதை வென்றவன் ஒரு நட்சத்திரத்தின் உணர்வை அவசியம் நாம் எடுத்துதான் ஆக வேண்டும். ஒரு 5 நிமிஷமாவது எடுக்க வேண்டும். எப்போது நம்மளுக்கு சங்கடம், சலிப்பு, வெறுப்பு, வேதனை வருகின்றதோ அப்போதெல்லாம் அந்த வெறுப்பின் உணர்வு நம்மை இயக்க அதை தடுக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து அதன் உணர்வுடன் இணைத்தல் வேண்டும். இப்போது மானோ புலியோ மற்ற உயிரினங்களோ மற்றதை பார்க்கும்போது அந்த வீரிய உணர்வுகள் அது நுகர்ந்த பின் அந்த உடல்கள் இதனுடைய மாற்றங்கள் வந்த பின் இந்த உணர்வுகள் அணுவுக்குள் அணுவாக மாற்றி இந்த அணுக்குள் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்று சொல்ற ஒரு உணர்வுக்குள் ஒரு உணர்வு இயக்கப்பட்டு இதன் உணர்வுகளை பிரணவங்கள் இயக்க சக்தியை மாற்றி இந்த உணர்வு கொப்ப இந்த அணுக்களின் மாற்றமாகி பரிணாம வளர்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கின்றது. அப்படி பரிணாம வளர்ச்சி வந்ததுதான் நாம் மனிதன். ஆனால் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்த நாம் மனிதனா இருக்கக்கூடியவங்க நாம் இப்போது எப்படி இருக்க வேண்டும்? இப்படி பரிணாம வளர்ச்சியில் வந்தவன் தான். ஆக இந்த மின் கதிர்களின் உணர்வுகளை அகழ்ச்சியின் தனக்குள் நுகர்ந்து இந்த உணர்வின் உடல் பெறும் உணர்வை மறந்து உயிரை போல உணர்வின் அணுக்களை மாற்றி அதை உணர்வும் ஒளியின் சரீரமாக நின்று நிலை கொண்டிருப்பவன் துருவ நட்சத்திரம். மனிதனில் வளர்ச்சி பெற்றவன் அவன். அந்த உணர்வை நாம் ஒவ்வொரு நேரத்திலும் வெறுப்போ, வேதனையோ, சலிப்போ, பகமையோ இதை போல உணர்வு நம்ம எடுத்து தவறின் உணர்வு இயக்கச் செய்வதை அதை தடுத்து அதன் உணர்வின் தன்மை அடைக்கி எப்படி காரம், பொழிப்பு இப்படி என்று தனித்தனி தன்மையா இருக்கும்போது உணர்ச்சிகள் அதை ஊற்றுகின்றது. அதன் வழியை செயலாக்குகின்றது. அவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து ஆறாவது மனிதன் இதெல்லாம் கலவையாக்கி சுவையாக மாற்றுகின்றான். அந்த சுவையாக மாற்றும் தன்மையை நாம் பெறுதல் வேண்டும். ஆகவே இதை போலதான் நாம் நமது வாழ்க்கையில் எப்போதெல்லாம் பகைமை உணர்வு வருகின்றதோ அதை அடக்க உங்களுக்குள் இப்போது தியானத்தில் பதிவு செய்வதும் அதன் உணர்ச்சியின் வேகங்களை உங்களுக்குள் பதிவு செய்து இதை நினைவு கொண்டுதான் நீங்கள் எடுக்க வேண்டும். ஆக நினைவு கொண்டு எடுத்து உங்களை காக்க உங்க எண்ணம் தான் உதவுமே தவிர இப்ப திட்டிவினி உணர்வை நுகர்ந்தപ്പോൾ அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் வரும். அப்ப அந்த உணர்ச்சியின் எண்ணம் போது அவனை வெறுக்கும் தன்மை வரும். அந்த வெறுக்கும் தன்மை உங்களுக்கு வரும்போது ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியாது, உங்களுக்குள்ளே ஒரு தடை வருகின்றது. ஆகவே இத்தகைய தடைகள் வருவதை தடுக்க அந்த உணர்வின் தன்மை நாம் அடக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஆழ பரிசீலும். அப்போதெல்லாம் இந்த உணர்வை நீங்க எடுத்தால் அந்த தீமைகளை மாற்றி அமைக்க முடியும். ஆக என்னுடைய ஜனமே, என்னுடைய தியானமே, நாம் யாரோ கேட்டறிந்தனர் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் எண்ணும் போதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வின் வலுவை ஊட்டி கொண்டே இருக்கின்றேன். அதுல நீங்க எடுத்து வளர்ந்தாதானே இந்த நாட்டுக்கு லாபம், இந்த உடல் உள்ள அந்த இதன் வழியில் சென்றவருக்கும் நல்ல நிலை. ஆக இதன் வழி நாம் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் உருவாக்குவது. ஏனென்றால் நாளை வரும் எதிர்காலம் விஷத்தன்மையாக மாறும்போது அதை கழித்து நாம எப்ப வடித்து நம் உடலில் இந்த உணர்வின் ஆனால் எந்த நிமிஷம் ஆனாலும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சென்று விடலாம். இல்லை என்றால் இந்த பூமியின் மாற்றமாகி துரித நிலை ஆகிவிட்டால் கொஞ்சம் நகர்ந்தால் ஐசு பாறையாக மாறும். அந்த பாறையாக மாறிய பின் விஞ்ஞானிகள் கொண்டு சிலரும் தப்பலாம். ஆனாலும் இங்கே அதீதமான நிலையில் பனிப்பாறையை மூடி உள்ளுகை சென்று விட்டால் யார் காப்பாற்றுவது? அந்த நிலை சீக்கிரம் வரத்தான் செய்யும். அதற்குள் நாம் இதை பூமியை விட்டு நான் வளர்த்த இந்த உடலின் தன்மை கொண்டு இங்கே தப்பி சென்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெருக்கி நாம் இந்த உடலை விட்டு செல்லும் போது நாம் அங்கே சென்று பழகும் தன்மை வர வேண்டும். எந்த நிலையிலும் சரி. ஆக நாம் இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல. உயிரின் உணர்வு ஒளியாக தன்மை வரப்போகும்போது ஒளியாக மாற்றும் தன்மை பெற வேண்டும். அதுக்குத்தான் இந்த உபதேசமே தவிர நான் சொத்தை சம்பாதிக்கணும், இதை செய்து என் பிள்ளை எப்ப இருக்குது என்றால் அந்த பிள்ளையின் தவறு உணரை நாம் வளர்த்த தவறு உணர்வு நமக்குள் தான் விளைகின்றது. அப்ப அவனை தவறு நீக்கி அந்த அருளை பெற வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் உணர்வு
நாம் பெற்ற பின் அவன் உணர்வு அவன் செய்யும் தவறுடன் நம்மை இயக்கிறார். இந்த உணர்வின் தன்மை அடக்கி அவனுக்குள் நல்ல உணர்வுகள் வேண்டும், சிந்திக்கும் ஆற்றல் வர வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை அவன் உடலை உணர்வின் தன்மை பாய்ச்சி அவனை மாற்றி அமைக்க வேண்டுமே தவிர அவன் செய்யும் தவறு உணரும் வீரியத்தன்மை பெற்றவன் இப்படி செய்கிறான் என்று பாசத்தால் நுகரப்படும்போது இங்கே நல்ல குணங்கள் இங்கே வீழ்ச்சியை விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இவ்வளவு பெரிய சக்தியை சாதாரணமா எங்களை சீடர்களை நாம் வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி இருக்குன்னு தெரியும். என் வழியில் சொல்லக்கூடியவங்க நல்ல ஒழுக்கத்தில் வரக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும். இப்ப நினைச்சு காட்சியில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சேன்னா எனக்கு அது கொஞ்சோண்டு தான் தெரிஞ்சது. இந்த நிலைகள் முதல்ல நிறைய தெரிந்தவங்களே இன்னும் தப்பவே முடியல. இப்ப கொஞ்சமா தெரிஞ்சக்கூடிய நிலைகள் என்ன செய்யும், இதை உங்களை பக்குவப்படுத்தி அதனதன் உணர்வு இது பேணி காக்கும் திறன் இருக்கும்போதுதான் ஒரு ஞானிகள் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா என் குருநாதர் கூறியபடி எனக்கு ஒருத்தர் தான் கொடுத்தார், ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் அவர் கொடுக்கல.